ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை காதல் மட்டும் இல்லை, மனசை தொட்டுருக்கும் ஒரு பயணம். உன் அருகில் உருகும் நான். இந்த கதையை முழுசா கேளுங்க, உங்கள் மனசில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நினைவுக்கு வருவாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டர் 17. இழந்து விடுவேனோ. அந்த சந்திப்புக்கு பிறகு அர்ஜுன் அண்ட் மீரா இருவரும் மீண்டும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த பழைய ஃபீல் இன்னும் திரும்பல. அவர்கள் பேசினாங்க, சிரிச்சாங்க. ஆனா ஒவ்வொரு கான்வர்சேஷனுக்கும் பின்னாடி ஒரு பயம் இருந்தது. மீண்டும் ஹர்ட் ஆகிடுவோமோ. ஒரு இரவு மீரா பால்கனில நின்னுகிட்டு மழை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஃபோன் வைப்ரேட் ஆனது. அர்ஜுன் காலிங். அவள் சில செகண்ட்ஸ் பார்த்துட்டு அட்டென்ட் பண்ணினான். ஹலோ. அவன் சில செகண்ட்ஸ் பேசல. அர்ஜுன், என்னாச்சு? அவன் சிரிக்க முயற்சித்தான். உன் வாய்ஸ் கேட்கணும்னு தோணுச்சு. அந்த லைன் அவளை இதயம் சாஃப்ட் ஆக்கிச்சு. நான் இருக்கேன். அவன் அமைதியா இருந்தான். மீரா, சொல்லு, நம்ம ஓகே தானே? அந்த கேள்வி மீண்டும். அவள் கண்களை மூடினா. நான் தெரியலன்னு சொன்னா. அவன் இதயம் கனத்துச்சு. அவ்வளவு தூரமா போயிட்டோமா? இல்ல, ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேனோ எனக்கு புரியல. அவன் மெதுவா கேட்டான், நீ என்ன லவ் பண்றியா? அவள் உடனே பதில் சொல்லல. அந்த சைலன்ஸ் இந்த முறை அவனை பயமுறுத்துச்சு. மீரா, நான் உன்னை இழந்துடுவேனோன்னு பயமா இருக்கு. அந்த வார்த்தை அவள் கண்களில் நீர் கொண்டு வந்தது. அர்ஜுன், நான் உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. ஆனா என்னால பழைய மாதிரி இருக்க முடியல. அவன் கண்களை மூடினான். நான் என்ன பண்ணணும்? அவள் அழ ஆரம்பிச்சா. எனக்கு தெரியல. அந்த ஒரு பதில் அவர்களோட ரிலேஷன்ஷிப் எவ்வளவு ஃப்ராஜிலா இருக்குதுன்னு காட்டுச்சு. மழை வெளிய விழுந்துகிட்டு இருந்தது. ஆனா இந்த முறை அந்த மழை ரொமான்டிக்கா இல்ல, வலியா இருந்தது. சில காதல்கள் முடிய போகுது என்பதால அல்ல, அதை காப்பாற்ற முடியலன்னு தோணும் போதுதான் அதிகமா பயமா இருக்கும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க தாட்ஸ் சொல்லுங்க. நான் உங்க வைஷ்ணவி. மீண்டும் சந்திப்போம்.